கதாநாயகனுக்குரிய எந்த குணங்களும் இல்லாத ஒரு கதாநாயகன். அவர் ஒரு பத்திரிகையாளராக இருக்கார். பத்திரிகை தொழிலுக்குரிய எந்த அறத்தையும் தர்மத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டார். அவர்கிட்ட பரபரப்பாக மாற்றக்கூடிய ஒரு செய்தி கிடைக்குது. அப்போ அவர் என்ன பண்ணார்? நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் நாம் பார்க்க போகிற படத்தோட பேர் ஏஸ் இன் த ஹோல். இந்த படம் வெளியான வருடம் 1951. இயக்குனர் பேர் பில்லி வைல்டர். படத்தில் ஹீரோவாக நடித்த நடிகர் பேர் கிர்க் டக்லஸ். படத்தில் அவரோட பேர் சார்ல்ஸ் டேட்டம். கதையோட ஆரம்பத்தில் சார்ல்ஸ் டேட்டமோட காரை ஒரு டோயிங் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வருது. இவர் அவரோட காரில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காரு. இது எந்த ஊரில் நடக்குது அப்படின்னா, நியூ மெக்சிகோவில் உள்ள ஆல்பக்கர்கி அப்படின்ற ஊரில். கதை 1950s நடக்குது. இந்த நூற்றாண்டில் ஆல்பக்கர்கி அப்படின்ற ஊர் மிக பிரபலமாயிருச்சு. எப்படி அப்படின்னா, பிரேக்கிங் பேட் அப்படின்ற பிரபலமான டிவி சீரீஸோட மொத்த கதையும் ஆல்பக்கர்கியில் நடக்கிறதாக தான் எடுத்திருந்தாங்க. அதனால தான் இவர் படிச்சுட்டு இருக்கிற பத்திரிக்கை சார்ல்ஸ் டேட்டம் சன் புல்லட்டின் அப்படின்ற பத்திரிக்கையை படிச்சுட்ருக்காரு. அவர் வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த பத்திரிக்கை ஆஃபீஸை பார்த்துட்டு அந்த டோயிங் வெஹிக்கிளை நிறுத்த சொல்கிறார். இவர் கார்லேருந்து இறங்கி அந்த பத்திரிக்கை ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாரு. பாஸை பார்க்கணுன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு வாரத்துக்கு நான் $200 சம்பாரித்து தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது எப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் வாரத்துக்கு $250 சம்பளத்தில் அமெரிக்காவில் உள்ள 11 பத்திரிகையில் வேலை பார்த்துருக்காரு. இந்த மொத்தம் 11 பத்திரிகையோட சர்க்குலேஷன் 70 லட்சம். இப்போ அந்த சன் புல்லட்டினுக்கு $50 வேலை பார்க்க ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு $200 மிச்சம் தானே வாரம் அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாரு. என்ன காரணத்தினால 11 பத்திரிகையிலேருந்து வெளியில் வந்தாருன்னு சொல்லி கேட்டால், இவர் மேலே பலவிதமான குற்றச்சாட்டுகள். பணியின் போது தண்ணி அடித்தார், அந்த தொழிலதிபரோட மனைவி கூடயே தொடர்பில் இருந்தார், இப்படி பலவிதமான புகார்கள். அதனால் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒவ்வொரு காரணத்தை காட்டி அவரை வெளியில் அனுப்பிட்டாங்க. இப்போ இந்த சின்ன ஊருக்கு வந்திருக்காரு. இவரோட காரும் ரிப்பேர் ஆயிடுச்சு. நீ இங்கேருந்து பயணத்தை தொடரணும் அப்படின்னா அங்கே கொஞ்சம் காலம் தங்கி அங்கே வேலை பார்த்து கொஞ்சம் பணம் ஈட்டிக்கிட்டு, இல்லை அங்கே வேலை பார்க்கும்போது திரும்ப பேரும் புகழும் அடைவதற்கான ஏதோ ஒரு வாய்ப்பு வந்தால் அதை பயன்படுத்திக்கிட்டு அதன் பிறகு அந்த பயணத்தை தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இப்படி பேரம் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பத்திரிகை முதலாளி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் $60 குறைஞ்சி யாருக்கும் இங்கே சம்பளம் கொடுக்குறதில்ல, நீ வேலைக்கு சேர்ந்துக்கோன்னு சொல்கிறார். ஸோ இதுக்கு அடுத்த காட்சியே அவர் அங்கே வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு பரபரப்பான செய்தி கூட கிடைக்கல. ஏதோ ஒரு செய்தி, அவர் அதை எழுதி அதன் வழியாக அவர் பிரபலமாவதுக்கான வாய்ப்பு தரக்கூடிய ஒரு செய்தி கூட அந்த ஒரு வருஷத்தில் அவர் கிடைக்கல. அதிகபட்சம் அங்கே என்னென்ன செய்தி அவர் படித்து காமிக்கிறார். அங்கே வர்ற மாதிரி இருந்த புயல் பக்கத்து மாகாணம் வழியாக போனது தான் அதிகபட்சம் நடந்த பரபரப்பான செய்தியே. அப்போ நியூயார்க் பற்றி சொல்கிறார். நியூயார்க்கில் எப்படி பேஸ்பால் விளையாட்டு நடக்கும், யோகி வேர்ன்ற பிரபலமான விளையாட்டு வீரர் அங்கே இருக்கார். மேடிசன் ஸ்கொயர்னால் என்ன தெரியுமா, அங்கே 80 லட்சம் எறும்புகள் சண்டை போட்டு ஒன்று மல்லு கட்டி உருண்டுக்கிட்டு கிடக்குன்னு சொல்கிறாரு. மக்களை தான் அப்படி சொல்கிறாரு. யாருக்கோ ஒரு நாள் ஏதோ போர் அடிக்கும்போது 80வது மாடியிலேருந்து குதிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நியூயார்க்காக இருந்தால். இந்த ஆல்பக்கர்கியில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. இப்போ அங்கே வர்ற முதலாளி டேட்டமையும் அந்த ஆஃபீஸில் உள்ள யங்கஸ்ட் ஸ்டாஃப் இன்னொருத்தர், அவர் பேர் ஹெர்பி, இவங்க 2 பேரையும் பக்கத்து கவுண்டிக்கு ஒரு நியூஸ் கவர் பண்ணுறதுக்காக அனுப்புகிறார். அந்த கவுண்டியில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ராட்டில் ஸ்னேக் ஹண்ட். கிட்டத்தட்ட 1000 பாம்புகளை அங்கே உள்ள மக்கள் புதருக்குள்ளே போய் வேட்டையாடி பிடிக்க போகிறாங்க. அதை கவர் பண்ணி அனுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. காரில் போய்கிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர் பேசிகிட்டே போகிறாங்க, டேட்டம் அண்ட் ஹெர்பி. அப்போ டேட்டம் சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு செய்தியா, பாம்பை வேட்டையாடுறதெல்லாம்? ஓக்லஹாமா சிட்டியில் ஒரு தடவை லெப்பர்டு வந்துருச்சு ஊருக்குள்ளே, அதை மக்கள் வேட்டையாடினாங்க. அது வேட்டையாடப்படும் வரை அந்த பரபரப்பான செய்தியை மக்கள் எப்படி படித்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இப்போ இந்த ராட்டில் ஸ்னேக்கில் ஒரு 50 ஸ்னேக்கை கொண்டு ஆல்பக்கர்கியில் விட்டால் அது நியூஸு. ஊரில் உள்ள எல்லா ஸ்கூல்லையும் மூடிடுவாங்க. இந்த பாம்பை வேட்டையாடுறதுக்கு இந்த ஊரில் உள்ள வேட்டைக்காரங்கெல்லாம் கிளம்பி வருவாங்க. இதெல்லாம் எப்படி பத்திரிக்கையில் பரபரப்பாக்க முடியும்னு சொல்கிறார். 10, 20, 30, 40ன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒன்று ஒன்றா பிடிக்க நம்ம ஒவ்வொரு நாளும் செய்தியை அதோட டெம்போவை கூட்டிகிட்டே போகலாம். 49 வரைக்கும் வந்துடுவாங்க. நான் அந்த 50வது ஸ்னேக் மட்டும் பிடிவிடவே படாதுன்றார். அந்த 50வது ஸ்னேக் எங்கே இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹெர்பிட்ட கேட்குறாரு. எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அந்த 50வது ஸ்னேக் என்னோடய டேபிள் ட்ராவில் தான் இருக்கும். சன் புல்லட்டின் தான் அந்த 50வது ஸ்னேக் அப்போ பிடிச்சதாக நம்ம நியூஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த பையன் ஜேர்னலிசமில் படித்த ஸ்கூலில் படித்ததெல்லாம் வேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லிவிட்டு, இவர் டேட்டம் அவரோட வாழ்க்கையை தெருவில் பத்திரிக்கை வைக்கக்கூடிய ஒரு பையனாக ஆரம்பித்தவர். அதனால் அவருக்கு என்ன தெரியுதுன்னா, கெட்ட செய்தி தான் அதிகம் விற்கும். பீப்புள் ஃபாலோ த பேட் நியூஸ். அதனால் நல்ல செய்தியெல்லாம் செய்தியே இல்லைன்னு சொல்கிறார்.
அவருக்கு இந்த தர்மம் எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த அறப்பிரச்சனையும் இல்லை. செய்தியை போர்ட்ரே பண்ணும் விதத்தில் இவங்க இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் நிப்பாட்டுறாங்க. அங்கே அங்கே அட்டன் பண்ண ஆளே இல்லை. அப்போ அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்கார் வேகமாக இவங்க முன்னாடி கிராஸ் பண்ணி போகுது. அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்குது. அந்த குன்றை நோக்கி தான் அந்த கார் போகுது. அப்போ இவங்க பத்திரிக்கையாளர்கள் அப்படின்றதுனால நேச்சுரலி இதில் ஏதோ நியூஸ் இருக்கும், ஃபாலோ பண்ணிப்போம்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. போகும்போது ஒரு பொண்ணு அந்த மலையை பார்த்து நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட வண்டியை நிறுத்தி என்ன ஏதுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட கணவர் லியோ மினோசா அவர் பேர், அவர் அந்த குகைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டார். அந்த குகை 450 வருடங்களுக்கு முன்னாடி செவ்விந்தியர்கள் அவங்களோட மூத்தவர்களை அடக்கம் பண்ண குகை அது. அவங்கள அடக்கம் பண்ணும்போது அந்த குகைக்குள்ளே அவங்க அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் அடக்கம் பண்ணுவாங்க, கலைப்பொருட்கள்லாம். லியோ மினோசாவோட ஹாபி என்ன அப்படின்னா, அவ்வப்போது அந்த குகைக்குள்ளே போய் இப்படி இந்த பழைய ஆர்டிஃபேக்ட்ஸை தோண்டி எடுத்துகிட்டு வெளியில் விற்கிறது தான். இன்றைக்கி அப்படி உள்ளே போனவர் அங்கே மண் செறிஞ்சு உள்ளே மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்க. இப்போ இவர் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாரு. டேட்டம்க்கு என்ன தெரியுது அப்படின்னா, இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் ஹியூமன் இன்ட்ரெஸ்ட். இந்த கதையை, இந்த சம்பவத்தை செய்தியாக்கும்போது, இதை சொல்லும் விதமாக சொன்னால் இது மிகப்பெரிய பரபரப்பாகும். இதன் வழியாக தான் இழந்த புகழையும் பணத்தையும் பதவியும் திரும்ப அடைஞ்சிட முடியும். நியூயார்க்கில் அவருக்கு திரும்ப வேலை வேணும், அவர் எந்த நிறுவனத்தில் விட்டு வேலையை வந்தாரோ அந்த நிறுவனத்தில். அப்போ இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாரு. மனைவிக்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணுறாருன்னா, ஷெரீஃபு, டாக்டர், தேவைப்பட்ட கவர்னர் எல்லாரையும் நாங்கள் வர வைக்கிறேன்னு சொல்கிறார். குகைக்குள்ளே போயிட்டு அவரை புகைப்படம் எடுத்துகிட்டு வர்றாரு. அவர் மண் புதையல்களை மாட்டிகிட்டு இருக்கிறதுனால அவரை வெளியில் எடுக்க முடியாது. அது வரைக்கும் போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு புகைப்படம் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறாரு. பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி, ராட்டில் ஹண்டெல்லாம் ஒரு இதே கிடையாது, நான் சொல்கிறது தான் நியூஸு, இதை நீங்கள் போடுங்கன்னு சொல்கிறாரு. அண்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தும் போது அவர்கிட்ட உள்ள அத்தனை குரூக்கட்னஸும் வெளியில் வருது. அத்தனை தில்லுமுள்ளு, அத்தனை ஷார்ட்கட்டு. ஒரு மனிதர் எவ்வளவு தீங்கு செய்ய முடியுமோ, எவ்வளவு ஒரு சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட முடியுமோ அவ்வளவு விரைவாக அவர் செயல்படுறாரு. ஷெரீஃப் கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் இந்த நியூஸை என்னையை தவிர வேறு யாரும் கவர் பண்ண விடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கான மைலேஜை நான் இந்த நியூஸ்லேருந்தே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன்னு சொல்கிறார். இந்த நியூஸ் வழியாகவே அந்த மைலேஜ் உங்களுக்கு கிடச்சிரும், அந்த பாப்புலாரிட்டி உங்களுக்கு கிடச்சிரும்னு சொல்கிறார். கான்ட்ராக்டர் அவர் 16 மணி நேரத்தில் மீட்டர்லான்னு சொல்லும்போது, நீங்கள் வேறு வழியாக ட்ரில்லு போட்டு 1 வாரம் ஆகுங்க, நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன், லியோ 1 வாரம் தாக்கு பிடிப்பான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த 1 வாரத்தில் எல்லாருக்குமான மைலேஜ் கிடைக்கும், எல்லோரும் இதிலிருந்து வேண்டிய பணத்தையும் புகழையும் பேரையும் சம்பாதிச்சிட அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைக்கி ஊரை விட்டு ஓடி போக இருந்த மனைவி கிட்ட, நீங்கள் வெயிட் பண்ணு, உனக்கு 1 வாரத்தில் நீ எவ்வளோ ரிச் ஆகிறன்னு மட்டும் பாருன்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் நீ இங்கே இருந்தால் தான் நியூஸு. மனைவி க்ரீவிங் ஒய்ஃப் இங்கே பக்கத்தில் இருக்காங்க, கணவர் இப்படி உள்ளே மாட்டிக்கிட்டதுனால துக்கமடைந்த மனைவி அப்படின்றதெல்லாம் அப்படி இருந்தால் தான் இது செய்தி அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லோரும் இருக்க வைக்கிறாரு. ஸோ இது பரபரப்பாயிருது. உடனே இட் கேட்சஸ் ஃபயர். இந்த செய்தி வந்த முதல் நாள் அந்த பத்திரிகை 9000 காப்பி விற்கிது. அண்டு இதை கவர் பண்ண ஊரெல்லாம், அமெரிக்காலாம் இருந்து பத்திரிகைகளும் ரேடியோ நிறுவனங்களும் வந்துடுது. தொலைக்காட்சி அன்றைக்கி அதோட ஆரம்ப கட்டத்தில் இருக்குது, ஒரு தொலைக்காட்சி நிறுவனமும் அங்கே வர்றாங்க. பட் இதை கவர் பண்ணக்கூடிய மோனோபோலி ரைட்ஸ் டேட்டம்க்கு தான். அவர் தான் அந்த ஷெரீஃப் மற்ற எல்லாரையும் மிரட்டார், டேட்டம்க்கு மட்டும் தான் அனுமதி அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஏன்னு கேட்டால் அது அப்படி தான் அப்படின்ற மாதிரி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி டேட்டம் எல்லா பக்கமும் பேரம் பேசுகிறார். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் மீதி படம். இந்த கதையை இப்படி எடுத்ததற்காக அன்னைக்கு இந்த படத்தோட இயக்குனர் மீது பயங்கரமான விமர்சனம். ஏன் அப்படின்னா, அவர் மீடியாவை எப்படி, பத்திரிகை துறையை எப்படி காட்டிட்டார், அமெரிக்க பொதுமக்கள் இப்படி காட்டிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த படம் அன்னைக்கு படுதோல்வி அடைஞ்சிருச்சு. பட் ஆனால் யூரோப்பில் அந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்திருக்கு. இந்த படத்தை மறுபடி அமெரிக்காவில் பெயர் மாற்றம் பண்ணி வெளியிட்ட போதும் இந்த படத்தை அன்றைக்கி யாரும் பார்க்கல. இந்த படத்தை எடுத்த பில்லி வைல்டர் ஆஸ்திரியாவில் பிறந்தவர். ஜெர்மனியில் திரைப்படத்துறையில் வேலை பார்த்துருக்காரு. அங்கே ஒரு பணியில் இருந்தப்போ தான் ஹிட்லரோட கை ஓங்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு யூதர் அப்படின்றதுனால மெக்சிகோவுக்கு மெக்சிகோ வழியே அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்துட்டார். பில்லி வைல்டர் இன்று கிளாசிக்காக கருதப்படும் பல படங்களை இயக்கியிருக்கார். கிட்டத்தட்ட அவர் எடுத்த படங்களில் 7 படம் அந்த ரிஜிஸ்ட்ரியால் ப்ரிசர்வ் செய்யப்பட்டு பாதுகாக்கப்படுது. அதில் ஏஸ் இன் த ஹோல் அப்படின்ற படமும் ஒன்று. அமெரிக்க வாழ்க்கையை, அமெரிக்க கல்ச்சரை விமர்சனம் பண்ணி எடுக்கப்பட்ட படங்களில் இதுவும் ஒன்று. இது போக சன்செட் பூலவார்னு சொல்லி படம் எடுத்திருக்காரு.
டபுள் இன்டெம்னிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்காரு. காமெடி படங்களும் நிறைய எடுத்திருக்காரு. ஜாக் லெமன் அப்படின்ற நடிகரோடு சேர்ந்து அவரை வச்சு ஒரு 11 படங்கள் இயக்கியிருக்கா சொல்கிறாங்க. அது எல்லாமே நல்ல தரமான காமெடி படங்கள். அதில் தி அப்பார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு படம் ஒன்று. பில்லி வைல்டர் யூரோப்பிலேருந்து யூஎஸுக்கு வந்ததுனால அவருக்கு அந்த ஸ்டார்க் டிஃப்ரென்ஸ் தெரியுது. கல்ச்சரில் உள்ள அமெரிக்காவில் உள்ள அந்த தன்முனைப்பு, பேராசை, பதவி ஆசை, பண ஆசை எப்படி மனிதர்களை செலுத்துது, பிரபலமாயிரணும் அப்படின்ற ஒரு நோக்கம் எப்படி எல்லார்ட்டையும் இருக்குது அப்படின்றத அவர் பார்த்துருக்காரு, விட்னஸ் பண்ணியிருக்காரு. அதை தான் இந்த படத்தில் எடுக்கிறார். இந்த படம் பத்திரிகைத்துறை செயல்படும் விதத்தையும் மனிதர்கள் செயல்படும் விதத்தையும் முற்றிலும் ஒரு புதிய கோணத்தில் நம்மளை பார்க்க வைக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போர்வெல்லுக்குள்ளே குழந்தைங்க விழுந்தப்போ அதை மீடியா எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தாலே தெரியும். 2023 உத்தரகாண்டில் ஒரு கேவின் ரயிலுக்கு சுரங்கப்பாதை அமைக்கிற இடத்துல அது உடஞ்சி விழுந்தப்போ அதை தன்னோட பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு ஒருத்தர் பயன்படுத்திக்கிட்டார். அவர் எங்கனக்குள்ளே கலங்கன குட்டையை கண்டாலும் உடனே மீன் பிடிக்க கிளம்பி வர்ற ஆள் அவர். அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம். இந்த மாதிரி சம்பவங்களை பேஸ் பண்ணி 2 படங்கள்னு சொன்னால் தமிழில் அறம் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அது ரொம்ப ரொம்ப சுமாரான படம். அதுக்கு அவ்வளோ பில்டப் ஏன் கொடுத்தாங்கன்னு தெரில. அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ், அதுவும் ஒரு குப்பை படம். அதுக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு பண ரீதியாக. இதை மக்கள் எப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதனோட அத்தனை கோணமும் தனக்கு தெரியும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவும், இல்லை நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும், ஏதோ ஒரு வகையில் அந்த சம்பவத்தோட தன்னை தொடர்புபடுத்தி தன்னோட பிரபலத்தை கூட்டிக்கிடணும் அப்படின்றதுக்காக செயல்படுற அந்த ஒரு ஆஸ்பெக்டை இந்த ஏஸ் அண்ட் த ஹோல் படத்தில் காட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அத்திவரதர் அப்படின்னு சொல்லி ஒரு சாமியை தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் எடுத்தாங்க. உடனே மக்களை போய் பார்க்க போனாங்க. அச்சய திருதி அப்படின்னா நகை வாங்க போவாங்க. அமேசானில் சேலில் போனாலும் அதுக்கும் ஓடுவாங்க. இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் மனிதர்கள்ட்ட எப்படி செயல்படுது அப்படின்றது இந்த படத்தில் ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. இங்கிலாண்டில் டயானா இறந்த பிறகு அவங்களோட கல்லறைக்கு போயிட்டு பூங்கொத்து வச்சுட்டு வர்றதை அன்றைக்கி ஒரு பெரிய ரெக்ரியேஷனல் க்ரீஃப்னு விமர்சனம் பண்ணுற அளவுக்கு அன்றைக்கி அவங்க நடந்துகிட்ருக்காங்க. மக்கள் அன்றைக்கி சோஷியல் மீடியா இல்லை, இருக்கிறது 30 செகண்ட் வீடியோவாக இல்லை 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோவாக மக்கள் எடுத்து தள்ளியிருந்திருப்பாங்க. ஸோ மனிதர்கள் எப்போதும் தங்களையும் முன்வைக்க கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த தன்முனைப்பு, நிறுவனங்களோட தன்முனைப்பு, இது எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணக்கூடிய படம் தான் இது. ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் பாட்காஸ்டில் மீடியா எப்படி அமெரிக்க திரைப்படங்கள் போர்ட்ரே பண்ணியிருக்கு, பர்டிகுலர்லி மீடியாவோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை அவங்க எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க, அப்படி குறிப்பிட்ட திரைப்படங்களாக பாட்காஸ்டாக பண்ணலான் இருக்கேன். அதன் பிறகு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ் மீடியா பற்றி பெஸ்ட்டாக எடுக்கப்பட்ட படங்களையும் பாட்காஸ்ட்டாக பண்ணலான் இருக்கேன். எல்லாத்தையும் தொடர்ந்து கேளுங்க. தேங்க்யூ.